நீஃப்டி மாலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் சொட்ட சொட்ட நனையுது. சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால். அந்த மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. இது சொட்ட சொட்ட நனையுதுன்னு சொல்லி எதை நனையுது? அது காதல் படம், அது கழுத்த இருக்கிற படம். கழுத்த இருக்கிற படமா இருந்தா பரவாயில்லைங்க. முதலேவா மேல தலைக்கு மேல முடி இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. எங்க அப்பாலாம் ஒரு பழமொழி சொல்லுவாரு. இப்ப விஜயே மீட்டிங்ல பேசுறாரு, என்ன மயிருக்கு நீ வந்தன்ட்டு. அதனால நம்ம சொல்லலாம் மனுஷனாலாவது மயிராலே ஆக போகுது அப்படின்னு தான். நான்லாம் அப்படி ஒரு கர்லிங் ஹேர் படுத்து தூங்குறப்போ தலைவாணியோட தலை ஒரு மாதிரி ஒட்டிக்கும். என்னடா இவ்வளவு மயிர் இந்த இடத்துல இருக்க முடி அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு கடவுள் எடுத்து விட்டான் நம்மள, அது வேற விஷயம். ஆனா வாழ்க்கையை கெடுத்து உள்ள நீங்க கவனிச்சு பாருங்க. முடி போனா போது வாழ்க்கை நல்லா இருக்குல்ல தலைவா. உங்களுக்கு இருக்குது தலைவா, இப்பதான் லைட்டா விட ஆரம்பிக்குது முன்பக்கம். அது ரஜினி ஸ்டைல் விட்டுருங்க. ரஜினி மாதிரி விடக்கூடாது, அவ்வளவுதான். ரஜினி ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், ஏன் இன்னைக்கு விஜயே அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. மண்டையில மயிர் காலாம போச்சு, டெய்லி ஒட்டிக்க முடியாது. அவர் டோப்பா தானே என்ன. நம்ம முதல்வர், இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஆகட்டும், காமராஜர் தொடங்கி என்ன இன்னைக்கு இருக்கிற விஜய் வரைக்கும் டோப்பா. சத்யராஜ்லாம் அடிக்கடி அந்த தரிசனம் தான் கொடுப்பாரு. இப்படி இருக்கிற உலகத்துல சொட்ட தலைக்கு பொண்ணு கிடைக்கலன்னு ஒரு படம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. எடுக்கலாம், தப்பு இல்ல. அத காமெடியாவும் ரசனையாவும் காமெடியா எடுக்கணும்ல. சரி, இத சொல்றீங்களே, சொட்ட தலைங்க தான் அந்த விஷயத்துல கில்லாடிங்கிற ஒரு விஷயத்தையும் போட்டு வச்சு காமெடியா பண்ணிடலாம். சும்மா எப்படி குதிரை கணக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கலாம். இல்ல தலைவா, அதுக்காக முடி இருக்கிறவங்க முடியாதவங்கன்னு நான் சொல்ல வரல. இதுக்கு இப்படி ஒரு பழமொழி இருக்கு, அது மன ஆறுதலுக்காக கூட இருக்கணும். அதை ஒரு இடத்துல ஒரு ஜாயின் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கணும்ல. இப்போ நம்ம எதிரே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேயே ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு முடி கொட்ட கொட்ட வேதனைப்பட்டுட்டே இருக்கிறான், பொண்ணு கிடைக்கல பொண்ணு இருக்கு. அது எவ்வளோ காமெடியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கதை எடுத்து அந்த மாதிரி ஒரு கதை காமெடியா பண்ணிருக்கலாம். இந்த கதையை அப்படிதான் யோசிச்சிருக்காங்க. என்னன்னா, ஒருத்தன் ஸ்கூல் படிக்கிறப்போ, காலேஜ் படிக்கிறப்போ, ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பொண்ணு, கூட படிக்கிற பொண்ணு, அப்பா மூலிகை தைலம் தயாரிப்பாரு, அதை பசங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதை அதிகம் வாங்கி வாங்கி தேய்ச்சி இவனுக்கு சொட்டையாகி போயிடும். அதான் மேட்ரு. அந்த தைலம் ரியாக்ட் பண்ணி விட்டுரும். இந்த சொட்டையால இவனுக்கு பொண்ணுங்களே அமையாது. புரோக்கர் நம்ம ரோபோ சங்கர், அது பொண்ணு புரோக்கர். இது தப்பான புரோக்கர். மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற நம்மளாம அப்படித்தானே கல்யாணம் முடிச்சோம். இப்படி நீங்க லவ் மேரேஜ், என்ன மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் எப்படி ஒரு புரோக்கர் மூலியம் தான் முடிச்சிருப்போம் இல்லையா. இப்போ இந்த புரோக்கர் ஒரு பொண்ணை பார்க்குறாரு, இவருக்கு பிடிச்சி போயிடுது. கல்யாண ஏற்பாடு நடக்குதுங்க. 1000 பொண்ணுங்க தட்டி கழிச்சு ஒரு பொண்ணை பார்த்து ஓகே பண்ணிடுறாரு. கல்யாணம் அன்னைக்கு முதல் நாள் நைட்டு ஒரு துபாய் ஃப்ரெண்டு, அந்த கேபி ராஜான்னு, அந்த பையன்லாம் படத்துல இருக்காப்புல, செகண்ட் ஹாஃப்ல நடிப்பே வரலங்க, நான் வரேன். இவங்கெல்லாம் எப்படி கலக்க போகுது யாருல. புகழ் இருக்காப்புல, இன்னும் கேபி யோகி இருக்காப்புல. அவங்களாம் அந்த சின்ன திரைக்கு தான் சின்ன லெவல்ல நடிப்பாங்க போட்டு. பெரிய புகழ் ஓகே, நடிக்க முடியல, நடிக்க தெரியல, பெரிய தெரியல. இல்ல டைரக்டர் இப்படி கேட்டாருன்னு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இவங்கெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுங்க. சந்தானம் கூட தான் சின்ன திரையில இருந்து வந்தாரு, சிவகார்த்திகேயன் கூட தான் சின்ன திரையில இருந்து வந்தாரு. வேற ரேஞ்சு வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பாணிங்க. நீங்க சும்மா அங்க சொல்லி கொடுத்ததே இங்க பண்ணக்கூடாது. சின்ன திரையில இருந்து வந்தாங்க, இவங்க காணாம போயிட்டாங்க போட்டு இருக்கு. ஊருக்கு போயிட்டாங்க, எங்க ஊருக்கு தான் மாயாவரம் போயிருப்பாங்க. சரி, அதை விடுங்க. இப்போ இந்த பையன்லாம் வராங்க, அந்த கதைக்குள்ளார வரேன் நான். இப்போ அவர் வந்து துபாயில இருந்து ஒரு வீடியோவை அனுப்பி விடுறாரு. கல்யாணத்துக்கு 3 நாள் பார்த்தா அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அது அவங்க கூடயே பயில்வான் பாணியில சொல்லணும்னா என்ன, அதை பார்த்தோன்னா அதிர்ச்சியா வரோம். அது உண்மையா பொய்யான்னு பார்க்கல, டப்புன்னு கல்யாணத்தை நிறுத்திடுறோம். திருப்பி பொண்ணு தேடுறோம். என்ன எப்படி தேடுறோன்னா, எனக்கு பொண்ணு திருப்பி பொண்ணு தேடுறா, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரே வழி, நான் மெட்ராஸ்ல போய் விற்க வச்சுட்டு வரேன், அப்பதான் எனக்கு பொண்ணு கிடைக்கும்னு இங்க வரோம். வந்து விற்க வச்சுக்கிறோம், ஊருக்கு போறோம். திருப்பி பொண்ணு பார்க்கும் படலாம் ரோபோ பாக்குறாரு, ஒரு பொண்ணு ஓகே ஆகுது. இந்த ட்ரிப்பு உடனே கல்யாணம் வேணாம், கொஞ்ச நாள் பழகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த பொண்ணோட சுத்துறாப்புல, அந்த பொண்ணுக்கும் பிடிச்சி போயிடுது. கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் அந்த பொண்ணோட உண்மை வெளிப்பட்டது இல்ல, அது உண்மையா பொய்யாங்கிறது இதுக்கப்புறம் தான் இருக்குது. இந்த பொண்ணோட இவனோட உண்மை வெளிப்படுது. என்னடா டோப்பா பறந்துருது. இந்த பொண்ணு சொட்டத்தலன்னு வேணான்னு. இந்த கதையை நான் சொல்ற மாதிரி சொல்லியிருந்தா ரொம்ப அழகா இருந்தது. அழகா இருக்குது. இவங்க சொன்ன விதம் இருக்கு, சூப்பரா இருக்குது. பாத்தீங்க, படு திராபையா இருக்குது. ஹிந்தியில கூட ஒரு படம் கேள்விப்பட்டேன், பாலாவா. அந்த படம்லாம் அவ்வளவு அழகா எடுத்திருந்தாங்க. எவ்வளவு அழகா நடிச்சுன்னு பாருங்க. இப்ப எனக்கு சொட்டத்தலையா இருந்தாலும் அந்த படம்லாம் எனக்கு அவ்வளவு என்டர்டெயின் பண்ணுச்சு. இந்த படத்துல என்னடா சொட்டத்தலையை பத்தி படம் எடுக்கிறீங்கிற மாதிரி நம்மள டென்ஷன் பண்ணி விட்டு. அதாவது எப்படி எடுங்கப்பா, போட்டி போட்டு பொண்ணு கொடுப்பாங்க.
ரெண்டாவது சொட்டத்தலைங்கிறது ஒரு 25 வயசுக்கு அப்புறம் தான் விழுமே தவிர 20 வயசுலாம் விழுந்துடாது. இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே நம்ம ஆஃபீஸில் இருக்க பையன், அவனுக்கு 30 வயசு மேலே ஆயிடுச்சு. எனக்கே 30 வயசு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ தான் லைட்டாக எட்டி பார்க்க. ஆனால் அதே தகுதியாக தான் எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. இதெல்லாம் இருக்குது. விஷயம் தெரிஞ்சவங்க அதெல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க. அதை மறக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணு, ஸ்க்ரீன் பிளே கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி வச்சிருக்காங்க. இவங்க ஸ்லிப் மூட்டன்னு நினச்சிக்கிட்டு யோகியும் கேபி இவனும் அவன் பேர் என்ன ராஜாவும் கேபி யோகியும் நம்ம புகழும் வந்தா சிரிச்சிருவாங்கன்னு நினைச்சு, ரோபோ சங்கரும் வந்தா சிரிச்சிருவாங்கன்னு நினைச்சு கடுப்பேற்றி விட்டாங்க. எனக்கு புகழ ரொம்ப பிடிக்கும். அவர் தான் அந்த போட்டோ எடுக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து இந்த கல்யாணம் தடையாகணும்னு தான் டோபாவை பறக்க விடுறாங்க. தடையாச்சா இவருக்கு இந்த பொண்ணு அமையாம போச்சு. மீண்டும் பழைய பொண்ணோட அவள் உண்மையாகவே அந்த வீடியோவில் நடிச்சிருக்காளா, மாஃபிங் வீடியோவா நடிச்சிருக்கா மீன்ஸ் இல்லை, வீடியோவில் உண்மையாக அவள் தானா மாஃபிங் வீடியோவா அப்படிங்கிறத சொல்லி கடைசி இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றுன்னு எத்தனை பார்த்தாலும் உங்களுக்குன்னு எழுந்தது தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது. ஆமா, உங்களுக்கு இன்னைக்கு நிறைய கிடைக்கலாம். ஆனா கல்யாணங்கிறது ஒருத்தரோட தானே கிடைக்கும். எங்கேயாவது தப்பி தவிர ரெண்டாவது நடக்கலாம். ஓகேவா? இதுதானே உண்மை. தாத்பரியம் இதுதான். இந்த படத்துல எல்லோருமே நல்லா நடிக்கணும்னு முயற்சி பண்ணி நடிக்காம விட்டாங்க. இந்த நிஷாந்த் ரூசோ பரவாயில்லங்க, ரோபோ சங்கர், ஷாலினி, வர்ஷினி, 2 ஹீரோயின், வர்ஷினி வெங்கட், அவங்க 2 பேரையும் குறை சொல்ல முடியாது. ரோபோ சங்கர் பெண்களுக்கு மட்டும் தனி விலக்கு. கண்டிப்பா இல்ல தலைவா, உண்மையா பெண்கள் 2 பேரும் அதுவும் நேரில் அவ்வளவு அம்சமா இருக்காங்க. விலக்கு தள்ளுங்க, நல்லா பண்ணிக்கிறீங்க 2 பேரும். பெண்களுக்கு 30% கவர்மெண்டே கொடுக்குது, நம்ம கொடுக்கறதுல என்ன? கேபிஒய் யோகி, கேபிஒய் ராஜா, ரோபோ சங்கர், பிக் பாஸ் ரியா, பிரியங்கா நாயர், இதெல்லாம் இன்னும் நம்ம ராசியா ஜூலியாட்டான்னு ஒரு பொண்ணு சொட்டத்தலைக்கு நான் வந்து பாழும் கணத்துல விழுவலாம் அப்படிங்குது. அந்த பொண்ணு எனக்கு தோழி, இனிமே பேச வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்துட்டு இப்படி பேசலாமா நீ? அருணா அந்த பொண்ணு அதே மாதிரி ஒரு கேரக்டர் சொட்டத்தலையை ரிஜெக்ட் பண்ண. அவங்க என்ன பண்ணுவாங்க, டேரக்டர் கொடுத்துருக்கிறார். இந்த சின்ன சின்ன கேரக்டர்ல வர்ற பொண்ணுங்கள் கூட இந்த கேபிஒய்ல இருந்து வந்த ராஜா, யோகி இவங்களோட நல்லா நடிச்சிருக்காங்க. அதுதான் இதுல பியூட்டி. இந்த படத்தை வந்து நவீத் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. தலைவா எல்லாம் பார்க்க கூடாதா, இவ்வளோ குறை சொல்றாரு. ரஞ்சித் துண்ணி அவர் தான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஒளிப்பதிவு எல்லாமே ஓரளவு நல்லாவே இருக்குது. ரஞ்சித் துண்ணி மியூசிக்கா கேமராவா தெரியல, என்ன ஏதோ ஒன்று நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் கேமரா 2 பேர். ஓகேவா? இல்லை தலைவர், எனக்கு இந்த படத்துல டெக்னீஷியன்ஸ்லாம் தேடி பிடிச்சி பேசவே விருப்பம். கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அடுத்த முறை கஷ்டப்படுத்திருக்காங்களே தலைவா, அதையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல. சொட்டத்தலையை மட்டும் கஷ்டப்படுத்தினா பரவாயில்ல. புரியுதா உங்களுக்கு? உண்மையாவே இந்த மாதிரி படங்கள் ஓடணுங்கிறது என்னுடைய எண்ணம். அது இன்னும் கொஞ்சம் அழகா எடிட்டர் கையிலையும் அழகா கொடுத்து காமெடி பண்ணிருக்கலாம். காமெடி காமெடி 2 மணி எங்கேயோ போயிருக்கோம். ஒரு 2 சீன்ல இவனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, ஆனா நிறைய இடத்துல பூந்து புறப்பட்டு வரான். காமெடி மிக்கவனா அந்த சைட்ல போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்துருக்கும். சொட்ட நனையுது, நனையவும் முடியல, விலகவும் முடியல. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.